கர்த்தருடைய கிருபையிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தையினால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். மூன்றாவதாக அவருடைய மரணத்தில் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது மரணத்தோடு கூட கிறிஸ்துவுடைய மரணத்திலே நாம் பங்கு உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்கு உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட பங்கு பெறுகிறவர்களாகிய நாம் அவருடைய மரணத்தினாலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்பதை இந்த வேளையில் இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகின்றோம். இதை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானசானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்க பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நமக்கு பங்கு உண்டு. இந்த கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில நாம் பங்கு இணைக்கப்படுவது அல்லது பங்கு கொள்வது எப்படி என்று சொன்னால், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பாவத்துக்கு மரித்து விட்டாச்சு, இனி அதில் நாம் எப்படி பிழைப்பது? அதை உதறி தள்ளிவிட்டு அதை நாம் புறம்பாக்கிவிட்டு இனி பாவம் செய்யாதபடிக்கு கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று, அதாவது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று ஒரு புதிய ஜீவனத்தை தொடங்குகிற நாம் அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட அடக்க பண்ணப்பட்டோம் என்ற நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையில நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுகிறதுனால அந்த மரணத்திலே நமக்கு பங்கு, இந்த மரண சாயலிலே நமக்கு பங்கு உண்டு, அதில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த மரண சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அப்படி உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இங்கு 4வது வசனம் சொல்கிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக, அதாவது இங்கு இந்த வசனம் சொல்கிறது, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார், பிதாவினாலே அவர் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. இங்கு ஒரு வார்த்தை நாம் சற்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்தாரு மனிதருடைய பாவங்களுக்காக, மரித்து அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அவர் உயிரோடு எழுந்தார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அப்படியானால் அவர் மரணத்தை சந்தித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு சில கேள்விகளை கேட்கிறாங்க, நீங்க மரணத்தில் அவரை போல மரித்தீங்களா? அவரை போல அடக்கம் பண்ணப்பட்டீங்களா? அவரை போலவே உயிரோடு எழுந்து வந்துட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி சில சமயங்களில் சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் கேட்கிறவர்கள் உண்டு. அது எப்படி என்று சொன்னால், கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் பாடுகள் பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யாருக்காக? மனிதருடைய பாவங்களுக்காக, மனிதர்களை மீட்டு ரட்சிப்பதற்காக அவர் இந்த ஒரு பிரதானமான ஒரு பெரிய அந்த வேலையை அவர் பொறுப்பாக எடுத்துக்கொண்டார். தேவன் நம்ம மேல வைத்த அன்பின் மித்தமாக நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்து இப்பேற்பட்ட பெரும் ரட்சிப்பின் ஒரு காரியத்தை இயேசு செய்தார். அது எல்லாருடைய பாவங்களை, ஒருவருடைய பாவங்கள் இல்லை, உலகத்தில் இருக்கிற சர்வலோகத்தின் பாவங்களை தீர்த்து அந்த பாவங்களை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து செய்த அப்பேற்பட்ட ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. இது அவர் மற்றவர்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் இங்கு இந்த வசனம் சொல்லுகிறது, நீ உன்னுடைய பாவத்துக்காக நீ மரித்து, அது எப்படி மரித்தாய் என்று சொன்னால், ஞானஸ்நானத்தின் மூலமாக நீ என்ன செய்கிறாய்? அந்த மரணத்துக்கு ஒப்பான அந்த நம்பிக்கை, அதாவது நான் ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் பாவங்களுக்கு மரித்து விட்டேன், இனிமேல் நான் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன், நான் புதிதான ஒரு ஜீவியத்தை, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழவிகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதான என்று சொல்லி
புதியதான ஒரு ஜீவனம் செய்கிறவர்களாக, முன்ன இருந்த மனுஷன் அல்ல, இப்பொழுது புதிய ஒரு மனுஷனை தரித்து கொண்டு கிறிஸ்துவுடைய வசனங்களால், வார்த்தைகளால், அவருடைய சத்தியத்தினாலே, அவருடைய சாட்சிகளாலே ஒரு ஆவிக்குரிய நடக்கைகளை நடக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பது, இது உயிர்த்தெழுதலின் சாயலினுடைய அனுபவங்கள். ஆக கிறிஸ்துவோடு நாம் மரிப்பதற்கு, நம்முடைய பாவங்களை நாம் விட்டு விலகி நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்று உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். பிதா இயேசுவை உயிர்ப்பித்தது போல, அவர் உயிரோடு எழுப்பினது போல நம்மையும் நம்மையும் அவர் உயிரோடு எழுப்பி நாம் இன்றைக்கு வாழும்படியான வாழ்க்கையை, இன்றைக்கு ஆவிக்குரிய நடக்கையில நடப்பதற்கு நமக்கு வேதம் நமக்கு உதவி செய்கிறது. ஆக கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். அவருடைய மரணத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருந்தோமானால், மரண சாயலில் பங்குள்ளவர்களாக இருப்போமானால், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நமக்கு பங்கு உண்டு. ஆக அவர் நமக்காக மரித்தார், நமக்காக அவர் உயிரோடு இருந்தார். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆக மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. நாமும் நம்மையும் மரணம் ஆண்டு கொள்ளாதபடிக்கு நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய அந்த மரணத்தின் சாயலிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நமக்கு பங்கு உண்டு. அந்த ஒரு உயிர்ப்பிப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார்.